அம்மா அவர்களுடைய மறைவிற்கு பின்னால் இந்த கொடுங்கோல் திமுக ஆட்சி வந்து பொதுமக்களை படாத பாடுபடுத்தி கொண்டிருக்கிறது. அம்மா அவர்கள் மட்டும் இன்றைக்கு இருந்திருந்தால் இன்னும் பல திட்டங்கள் தமிழக மக்களுக்காக அம்மா அவர்கள் கண்டிப்பாக கொடுத்திருப்பார்கள். இன்றைக்கு ஏழை பெண்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கான பல திட்டங்களை அம்மா அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமோ அந்த பெண்களுக்கே பாதுகாப்பற்ற சூழ்நிலையை உருவாக்கி மிக மோசமான சூழ்நிலையை தமிழகத்தை தள்ளி இருக்கிறது. அந்த அம்மா இல்லாததை எங்களால் நினைத்து பார்க்க முடியல. நாங்கள் அந்த கஷ்டத்தை எங்களால் சொல்லி முடிக்க முடியல. தமிழகத்தில் நிறைய திட்டங்கள் கிராமப்புறங்கள்லாம் வந்து வளர்ச்சிக்கு ஏழை மக்களுக்கு மாடு, ஆட்டுக்குட்டி இதெல்லாம் கொடுத்தாங்க. அது ஏழை மக்கள் அதை வச்சு ஒன்று நாளாக பழகி ஒரு பிள்ளைகள் படிப்பு செலவுக்கு, ஒரு பிள்ளைகள் மேரேஜ் பண்ணுறதுக்கு கொடுக்குறதுக்கு செஞ்சாங்க. இன்னைக்கு உள்ள திமுக அரசு எதை எடுத்தாலும் ஒரு பேர் தான் வைக்கிறாங்க. அது மக்களுக்கு யூஸ் ஆன திட்டம் கிடையாது. அம்மா செய்த திட்டம் மாதிரி ஆட்டு திட்டம், ஏழைகளுக்கு மாடு திட்டம், ஆட்டுக்குட்டி திட்டம் அப்படி கொண்டு வந்து ஏழை விவசாயிகளையும் பொதுமக்களையும் வளர்ச்சியை நோக்கி கொண்டு போனோம். அப்படி ஒரு அரசு இந்த அரசு கிடையாது. இந்த அம்மா இன்று 9வது நினைவு நாள் கூறுவதில் நாங்கள் ரொம்ப வேதனையோடு அந்த அம்மாவை நினைவு நாளை வணங்குகிறோம். டிசம்பர்னாலே அம்மா நினைப்பு தான் எங்களுக்கு. இப்போ வந்து அம்மா வந்து நிறையா திட்டங்கள்லாம் செஞ்சுருக்காங்க. அதாவது குழந்தைகளுக்கு படிக்கும்போது புக்கு, நோட்டு புஸ்தகம், செருப்பு கொடுத்துருக்காங்க, சத்திரம் இதெல்லாம். அதே மாதிரி அந்த குழந்தைய வளர்ந்து பெருசாக காலேஜுக்கு போகும்போது ஸ்காலர்ஷிப்பு, லேப்டாப்பு, இந்த மாதிரி சைக்கிளு இந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்காங்க. அதே போல் கல்யாணம் ஆகி போகையில் தாலி, தங்கம் கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லாம் அரை பவுன் எடுத்தாலே நம்ம பக்கத்துலேயே போக முடியாது, இந்த மாதிரி ரேட்டுக்கு போய்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு அம்மா நல்லா பண்ணாங்க. அம்மா செஞ்ச திட்டங்கள்லாம் எங்களால் மறக்க முடியாது. என்ன இருந்தாலும் எங்கள் அம்மா எங்கள் மனசில் இருக்காங்க. அம்மா ஆட்சி காலத்தில் பல நலத்திட்டங்கள், உதாரணத்திற்கு திருக்கோயில்கள் அன்னதான திட்டம், ஏழை பெண்களுக்கு திருமண உதவி திட்டம், காலைக்கு தங்கம், கிராம பூசா நல வாரியங்கள், சமூக நல வாரியங்கள், மற்ற பல வாரியங்கள் திட்டங்கள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டனர். அம்மா இருந்த காலகட்டத்தில் சிறப்பாக இந்த அரசாங்கம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இந்த நினைவு நாளில் அம்மாவை புகழை போற்றி புகழ்ந்து வணங்குகிறோம். டிசம்பர் வந்தாலே அம்மா ஞாபகம் தான் வருது எங்களுக்கு. அம்மா இருந்தாங்கன்னா நிறையா திட்டங்கள் கொண்டு வந்தாங்க, அதெல்லாம் நடைமுறைப்படுத்திக்கிட்டு தான் இருந்தாங்க. இப்போ குழந்தை பிறக்கிறதுக்கு 12,000 ரூபா கொடுத்தாங்க. குழந்தை பிறந்தோடனே அந்த பெட்டகம் எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அப்புறம் வந்து பள்ளி குழந்தைங்களுக்கு சைக்கிளு, லேப்டாப்பும் கொடுத்துருந்தாங்க. அப்போ அதேமாதிரி கல்யாணம் முடிகிறப்ப 50,000 ரூபாய் 4 கிராம் தங்கமும் கொடுத்துருந்தாங்க. இப்போ அது எதுவுமே எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்கி. அம்மா இருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அம்மாவை இழந்தது எங்களுக்கு ஒரு பெரிய இதாக தான் இருக்குது. அம்மா ஆட்சியில் இருக்கும் போதுங்கன்னா 12th படிக்கும் போதெல்லாம் லேப்டாப் கொடுத்தாங்க. இப்போ எதுவும் தரல. இந்த ஆட்சியில் இருக்கும்போது எதுவும் தரல. சைக்கிள் கொடுத்தாங்க. அப்புறம் பெண்கள் கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது அம்மா வந்து தாலி இதுக்கு காசு கொடுத்தாங்க, பணம் கொடுத்தாங்க, நிறைய சலுகை பண்ணாங்கங்கண்ணா. குறிப்பா பாதுகாப்பு நிறைய இருந்துச்சுங்க சார். பாதுகாப்பு அவங்க இருக்கும்போது தைரியமா வெளியில போனோம். இப்ப பயமா இருக்கு வெளியில போறதுக்கு. நல்லா இருக்குங்க. அம்மா ஆட்சியில நல்லா இருந்துச்சுங்க சார். அம்மாவுடைய நினைவு நாள் 9வது ஆண்டு வருது. இந்த நாள்ல அந்த அம்மாவை பத்தி பேசுறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அந்த அம்மா உயிரோட இருந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறப்ப பெண்கள் மிகவும் மதிக்கப்பட்ட நிலைமையில இருந்தாங்க. பெண்களுக்கு எல்லா இடத்துலயுமே ஒரு மரியாதை இருந்து பாதுகாப்பு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பார்த்தா பெண்களுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது. பெண்கள் வந்து தைரியமா வெளியே போக முடியல காலகட்டத்துல நடந்து கொண்டு இருக்குது. ஆனா அந்த அம்மா வந்து உயிரோட இருக்கும்போதோ ஆட்சி செய்யும் போது பெண்களுக்கு எதிராக ஒரு சின்ன ஒரு கொடுமை கூட கிடையாது. நல்ல ஆட்சி இருந்துச்சு. தாயை இழந்த தமிழகம் வந்து இன்று ரொம்ப நலிவடைந்த நிலையில் இருக்கிறது. ஏழை எளிய மக்கள் வந்து அம்மா உணவகத்தின் மூலமாக பசியாறி பசி பட்டினியெல்லாம் போக்கப்பட்டது. ஆனால் இந்த காலகட்டத்தில் பசி பட்டினி என்பது ஆங்காங்கே தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. மக்கள் வந்து பசியால் தவித்து கொண்டிருக்கிறார்கள். ஆங்காங்கே இருக்கும் அம்மா உணவகங்கள் மூடிய நிலையில் இருப்பதால் மனவேதனை அடைய வேண்டிய சூழ்நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டு வருகின்றனர். புரட்சி தலைவி அம்மா அவர்களின் 9வது நினைவு நாளை வணங்குகிறோம். அம்மா இருந்த காலத்தில் நெசவாளர்கள் பயனடைந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் நெசவாளர்கள் இன்னைக்கு அனைவருமே பசி பட்டினியால் வாடிக்கொண்ட சில இடங்களில் கிட்னி விற்கிற நிலைமைக்கு கூட சென்று விட்டார்கள். திட்டங்கள் அனைத்தும் நிறுத்தப்பட்டுள்ளது. மீண்டும் இந்த திட்டங்கள் எல்லாம் வர வேண்டும் என்றால் அஇஅதிமுக அனைவரும் மீண்டும் ஒருங்கிணைந்து வருகிற 2026
ஆண்டு தேர்தலில் சந்தித்து வெற்றி பெற்றால் மட்டும்தான் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் செய்த நலத்திட்டங்களை மீண்டும் தொடர்ந்து மக்களுக்கு நலத்திட்டங்களை வழங்க முடியும். வணக்கங்க. தமிழகத்தில் 9 ஆண்டுகளாக அம்மாவை இழந்து தவிக்கூடிய மக்களாகி நாங்கள் அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் மாணவர்களுக்கு லேப்டாப்பு மட்டும் அடிகளில் வழங்கி ஏழை குழந்தைகளுக்கு கல்விக்கு ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க. அதே போல் ஏழை மாணவர்கள்லாம் நீட்டிலிருந்து ஒரு விலக்கு கொடுத்து மருத்துவ கல்வி ரொம்ப மேம்படுத்தினாங்க. இந்த 9 ஆண்டு காலமாக அந்த மாதிரி இல்லாதனால மக்கள் அம்மாவுடைய ஆட்சி காலம் இல்லாதனால ரொம்ப தவிக்கிறாங்க.